கோயிங் டு நிம்மதி தேடி. ஏமி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நாள் லீவு கிடச்சிது. ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பைக்லேயே ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு செங்கோட்டை பக்கத்தில் என் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கு. அதனால் அங்கே போயாச்சு. வழி நடுவை பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஏன்னா நாங்கள் கிளம்பும்போது மத்தியானம் 2 மணி. கொளுத்துற வெயில் தான். கொஞ்சம் எங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போக போக கொஞ்சம் காற்று அடித்ததுனால பெருசாக தோணலை. போயிட்டு என் பொண்ணு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஊரில் நம்ம அகத்தீஸ்வரர் சாம்பவ மூர்த்தி 2 பேரும் சேர்ந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஒரு ஸ்தலம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வடக்கு பக்கம் வந்து சாம்பவ மூர்த்தி இருக்கிறாரு. தெற்கு பக்கம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் வந்து இருக்கிறார். அது 2க்கும் நடுவால் பார்த்திங்கன்னா அனுமன் தன் வாளால் கோடு போட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அச்சன் கோவிலேருந்து கொண்டு வந்து அந்த ஆறு ஓடுது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அகஸ்தியர் அருவி, தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருவி இருக்குது. அங்கே வந்து குளிச்சுட்டு தண்ணியை வந்து குடித்தா நோய் தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு ஸ்தலத்துக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. என்னோடய ஐயனை பக்கத்தில் உக்காந்து கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ண ஒரு மன நிறைவு கிடைச்சது. இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஈசன் இந்த கோயிலுக்கு என்னை மறுபடியும் வர வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான சிவன் ஸ்தலம். இங்கே வந்து ஐயனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை பிரசாதமாக தான் நம்ம கொடுக்குறாங்க. அந்த விபூதியை எடுத்துக்கிட்டோம்னா நோய்கள் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. 2000 ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோயில், இயற்கை எழிலோடு இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். இங்கே நமக்கு வந்து மத்தியான சாப்பாடும் அன்னதானமாக கொடுக்குறாங்க. சாம்பார் ரசம் ஒரு கூட்டோடு கொடுக்குறாங்க. ரொம்ப ஜிலு ஜிலுன்னு அருமையான ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து எவர் சில்வர் தட்டில் தான் சாப்பாடு, குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் தான் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக சாப்பிட்டு முடித்ததும் சுவையான ஒரு பாயாசமும் கொடுக்குறாங்க. நல்ல சுட சுட சாப்பாடு. கோயில் பிரசாதம்னாலே எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே செய்யாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ என்ன கோயிலுக்கு போகிறோன்னா அதே பைக் ட்ராவல் தான் பண்ணுறோம். வீட்டிலேருந்து ஒரு 6:30 மணி போல் தான் கிளம்புனோம். அந்த கோயிலை நெருங்க பார்த்திங்கன்னா அப்படியே மேலெல்லாம் சிலிர்ப்பு தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது தான் பகல் நேரத்தில் தான் வந்திருக்கேன். இப்படி நைட்டு நேரத்தில் நான் வந்து வரல. மாமா வீட்டில் சொல்லியே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நைட்டில் கிளம்புனோம்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பைக்கு முன்னாடி விட்டுட்டு எங்கள் மாமா பைக்கு வந்து பின்னாடி தான் வந்துச்சு. நாங்கள் முன்னாடி ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து நாங்கள் எங்கிட்ட பாதை மாறிடக்கூடாதுங்கிறக்காக எங்களை சேஃப்டியாக எங்கள் மாமா பைக்கு, மாமாவும் தங்கச்சி பின்னாடி பைக்கில் சேஃப்டியாக எங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மலையை நெருங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துச்சு அந்த கோயில். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் பகலில் வந்துட்டு கோவில் நிர்வாகத்தோட பஸ் இருக்கும். அதில் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இதுலேருந்து தான் மலையில் போயிருக்கு. இந்த ஃபஸ்ட் டைமாக தான் நான் பைக்கில் வந்திருக்கேன். அதுவும் ராத்திரி நேரத்தில் பைக்கில் மலையில் ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. என் பிள்ளையும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது. எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு போகும்போதும் நான் டார்ச்சர் தான் பண்ணேன், வரும்போதும் நான் டார்ச்சர் தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் வேறு. அந்த டேர்னிங்கில் திரும்பும்போதெல்லாம் அப்படியே கை காலெலாம் கிடுக்கிட்டுன்னு நடுங்கிருச்சு. என்ன பண்ணுறது, என்னோடய மன இயல்பு அப்படி தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸு இந்த மாதிரி டூர் ஏதாவது நான் போனேன்னா எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க. நான் பாட்டு போட்டுட்டு தூங்கிடுவேன். இந்த பைக்கில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படியே என் புள்ள தோலை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டேன். ஒரு 4 பெண்டு தான், அதுக்குள்ளே நாக்கே தள்ளி போச்சு. 4 பெண்டு திரும்பினவுடனே கோயில் வந்துருச்சு. ஆனால் இதுக்குத்தானா உசுறு இந்த பாடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி. முதல்ல ஒரு பெண்டு திரும்பும்போது ஒன்றும் தெரியலை. கடைசி லாஸ்ட் பெண்டு போகும்போது கண்ணை திறந்து பார்த்தேன், கிறுகிறுன்னு வந்துருச்சு. ஒரு வழியாக கொண்டாந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்பாது. நிறைய பேர் அந்நேரம் இருந்தாங்க. நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது 8 மணி ஆயிடுச்சு.
நானும் அப்போ தான் கொஞ்சம் கூட்டமெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. வைகாசி விசாகத்துக்கு வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி தான் நாங்கள் போகணும்னு நினச்சோம். ஆனால் அதிகமாக கூட்டம் இருக்கும், உள்ளே போக முடியாதுன்னு என் மக சொன்னதுனால நாங்கள் வந்து திங்கக்கிழமை சாயங்காலமாக நாங்கள் போனோம். உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு, இந்த திருமலை குமாரசுவாமி கோயில் மலை மேலேயே ஒரு குளமும் இருக்கும். ஃபேமிலியாக எல்லோரும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு சாமி கூட்டமே இல்லை. இந்த ஒவ்வொரு கோயிலில் போங்க போங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ நேரம்னாலும் நின்று முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக வெளியே வந்தோம். கோயிலுக்குள்ளே இருக்கும்போது தாங்க எல்லாமே, வெளியே வந்தால் அது எங்கிட்ட போகுதுன்னே தெரியல. இருந்தாலும் சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல்.